ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு இன்கமிங் காலும் வர மாட்டேங்குது, அவுட் கோயிங் காலும் போக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா? ஸோ எந்த காலுமே வந்து உங்கள் ஃபோனுக்கு வர மாட்டேங்குது. ஸோ இந்த இஷ்யூவை எப்படி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சில ஸ்டெப்ஸை பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒன் பை ஒன் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் ஃபோனுக்கு இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால் வந்து ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் ஃபோனில் வந்து இன்கமிங் கால் வந்து ஒர்க் ஆகலை, அவுட் கோயிங் காலும் ஒர்க் ஆகலை. ஸோ என்ன ஃபோன் பிராண்ட் அப்படின்றது பிரச்சனை இல்லை, சேம் ஸ்டெப்ஸை வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் ட்ரை பண்ணலாம். ஸோ முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸுக்கு போகிறதுக்கு முதல் நீங்கள் வந்து என்ன செக் பண்ணுங்கன்னா உங்கள் ஃபோனில் சிம்மில் நெட்வொர்க் இருக்கா அப்படின்றத. சம்டைம்ஸ் வந்து நெட்வொர்க் இல்லாத இடத்துல இருந்துக்கிட்டு கூட நீங்கள் கால்ஸ் வந்து போகவும் மாட்டேங்குது, கால் வரவும் மாட்டேங்குது, கால் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒருக்க வந்து நெட்வொர்க்கில் சிக்னல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை ஒருக்க ஏரோப்ளேன் மோடுக்கு போட்டுட்டு திரும்ப ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறனால கூட, அதாவது ஏரோப்ளேன் மோடை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறனால கூட வந்து இந்த இஷ்யூவை சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, அப்பையும் உங்களுக்கு நெட்வொர்க் எல்லாம் இருக்குன்னா உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு கேட்டு பார்க்கலாம், இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால் எதுவும் கட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத. சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து பில் பே பண்ணாமல் இருப்போமா இருந்தால் கூட இந்த மாதிரி இன்கமிங் காலும் அவுட் கோயிங் காலும் அவங்க வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே, உங்கள் ஃபோனில் தான் இஷ்யூ இருக்குன்ற மாதிரி இருக்குமா, அப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபோனில் இப்போ செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸில் போயிட்டு பாருங்கள். செட்டிங்ஸில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு பிறகு இந்த ஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஸுமே காட்டும். இதில் வந்து நீங்கள் ஃபோன் அப்படின்ற ஒரு ஆப் ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ நார்மலாக வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கனால பி அப்படின்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற இந்த ஃபோன் ஆப்பை உங்களால் கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணிட முடியும். ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் பாருங்கள் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கிளியர் கேஷ் கொடுங்க, அதோட கிளியர் டேட்டாவும் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் வேறு ஒரு ஃபோன்லேருந்து உங்களுக்கு இந்த மொபைலுக்கு, அதாவது இஷ்யூ இருக்க ஃபோனுக்கு வந்து ஒரு கால் ஒன்று கொடுத்து ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி கிளியர் டேட்டா கொடுக்குறனால கூட இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்பயுமே ஒர்க் ஆகலை, இன்கமிங் காலும் வர மாட்டேங்குது, அவுட் கோயிங் காலும் போக மாட்டேங்குதுன்னா லாஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் ஃபோனை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் ஏதாவது இஷ்யூ இருக்குமாச்சுன்னா அது ஒட்டுவாகவே சால்வ் ஆகி இந்த கால் வராத ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் உங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால் வந்து ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். என்ன ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுங்க. தேங்க்யூ.